ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து புளிமா உப்புமா பண்ண போகிறேன். அதுக்கு அரிசி மாவு போட்டு நான் பண்ணுறேன். இது வந்து மிஷினில் அரைச்சது. ஸோ ஃபஸ்ட்டு நான் சலிச்சுக்கிறேன். இதை அரிசி மாவை சலித்து எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ஆனியன் போட்டு பண்ண போகிறதில்ல, அதனால பெருங்காயத்தை கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் போட்டு பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். இது ரொம்ப ஈஸி, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. காரப்பொடி போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு குட்டியாக ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கரைச்சி வச்ச அந்த புளி தண்ணியை தெளித்து இதை நம்ம பிசையணும். ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம அதை பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புளி ஜலம் விட்டு பிசைஞ்சுக்கணும். நிறையா கொட்டிடக்கூடாது. இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன், சப்பாத்தி மாவு அளவுக்கு. இப்போ வாணலியில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு தாராளமாக நான் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா அது ஃபுல்லாக இதில் தான் அது குக் ஆகும். எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆயில் ஹீட் ஆகிடுத்து. கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. ஆல்ரெடி மிளகாய் போட்டேன். இப்போ ரெண்டு கிள்ளி போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, நான் நிலக்கடலை போட்டுக்கிறேன். இது இருந்தால் போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், மிளகாய் வெட்டல், நிலக்கடலை, கருவேப்பிலை. அவ்வளோதான் நான் போட்டுருக்கிறது. இந்த இடத்துல உங்களுக்கு வெங்காய டேஸ்ட் வேணும் அப்படின்னா குட்டி குட்டியாக வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கி, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம பாரம்பரிய டிஃபன். இது அந்த காலத்துலலாம் இது பண்ணுவாங்க. மோர் கூழ், புளி உப்புமா, இது ரெண்டும் சட்டுன்னு பண்ணிடலாம் அரிசி மாவு இருந்தால். இதில் இன்னொரு மெத்தடு வந்து அரிசி, பச்சரிசியை ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி பண்ணுறது. அரிசி மாவு ரெடியாக இருக்குது அப்படின்னா நம்ம இதை எடுத்து பண்ணிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த புளி மாவை இதில் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் நீர்க்க கரைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். லேட்டாகிறது மட்டும் இல்லை, உதிரியாக வராது. இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டு கொஞ்சம் கலரி விட்டால் இந்த வாணலி போரில் கலர்றது கஷ்டமாக இருக்குது. அதனால நான் வேறு மாற்றிக்கிறேன். அயன் வாணலி கொஞ்சம் நல்லது. ஆனால் அது குட்டியாக இருக்கனால அது கலர்றது கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக சௌகரியமாக இல்லை, கொஞ்சம் பெருசு. நிறையா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது மாவு குறைவாக இருக்கிற மாதிரி இருந்தது. சிம்மில் வச்சு கலருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஆகாது. இந்த புளி பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதுக்காக. இதை வந்து சில பேர் புளி உப்புமா, கார உப்புமா, உதிரி உப்புமா எப்படி வேணால் சொல்லுவாங்க. ஏன்னா அது உதிரியாக இருக்கும். அதனால்
நமக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா சட்டுன்னு இதை பண்ணிடலாம். இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும். யாருக்கும் ஷேர் கூட வைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு சுவை, இவ்வளோ புளிப்பு அப்படின்னா கூட புளிப்பு சுவை பிடிக்காதவங்க யாருமே இல்லை இல்லையா? எவ்வளோ புளிச்சாலும் மாங்காய் சீசனில் மாங்காயை கட் பண்ணி உப்பு தொட்டு சாப்பிடுவோம். மூஞ்சி அஷ்டகோணல் ஆனால் கூட அந்த புளிப்பு பிடிக்கும். இனிப்பு கூட சில டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழுத்து போயிடும், திகட்டும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதே மாதிரி தான் உப்பும் சரி, துவர்ப்பும் சரி, கசப்பும் சரி. பட்டு குழந்தைங்க வேணால் இனிப்பு எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடும். ஆனால் பெரியவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு மேலே பிடிக்காது. ஆனால் இந்த புளிப்பு வந்து பரவாயில்லன்னு சாப்பிட்ற மாதிரி தான். ஆனால் இந்த உப்புமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம், இந்த புளி உப்புமா அதெல்லாம். இதுக்கு ஆனியன் அவசியம் கிடையாது. அந்த டேஸ்ட் வேணும் அப்படிங்கிறவங்க போட்டுக்கலாம். இதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லை இருக்கட்டும் அப்படிங்கிறவங்க போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம உதிரி உப்புமா புளி உப்புமா ரெடியாக எடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி இருக்குது போட்டுக்கிறேன். இது போட்டு தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அறுசுவையும் நம்ம உடம்புல சேர்ந்தால் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும். அதனால் புளிப்பு சுவை வந்து இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். அந்த சுவைகளில் இதுவும் ஒன்று தான். ஹெல்த் பெனிஃபிட் இருக்கோ இல்லையோ, நமக்கு நாக்கு கேட்கும் இல்லையா ருசி, அதுக்கப்புறம் தானே மீதி எல்லாமே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், விடவே மாட்டீங்க. அடிக்கடி இது பண்ண தோணும். நம்மளுடைய டேஸ்டியான நம்ம ட்ரெடிஷ்னலான புளி உப்புமா சூப்பராக ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.